வெல்கம் டு மஞ்சக்கொட்டை பாய்ஸ். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி திருவிழானா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சுரு நோம்பி. இது சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இது கிடையவே கிடையாது. நம்ம சேலத்துல மெயினாக இது கொண்டாடுறதே பார்த்தீங்கன்னா ஆடி பண்டிகை. அது சேலத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ என்ன வாங்க போறோன்னு பின்னாடி வந்து பார்ப்பீங்க. பாய்ஸ் கமான் பாய்ஸ். நம்ம பாய்ஸ் எல்லாம் மத்திரத்துல தெரிஞ்சு இருப்பாங்க. தனியா போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பெர்ஃபார்மன்ஸா சொல்றா போய் யாரும் நம்பாதீங்க. இவன் ஏதோ பேசணும்னு பேசுறான். வாங்கிக்கலாம். ஆளாளுக்கு தலைக்கு ஒவ்வொரு குச்சி வாங்கி தரேன். கோணாரனு குச்சி வாங்கல, பல்லு வளர குச்சி வேப்ப குச்சி வாங்கிட்டு போய் தரேன். அதுல சுட்டு வீட்டுல திக்கிட்டோம். நான் மாலைலாம் வேணாண்ணா, யாரும் வரணும் உள்ள வந்தானே நம்மள எல்லாம் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு பாடி ஒண்ணு விழுவு போகுது, அதுக்காக மாலை வாங்கலாம். வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை குச்சி இருக்காதா? குச்சா பாருங்கடா. பேசாம தேங்காய் மூங்கில் குச்சில சொல்ல ஆலமரம் வச்சுக்கலாமா? வா பருத்த மூங்கில சுடுவா பருத்து எல்லாத்தையோட டிஃப்ரெண்டா நம்ம தெரியும். இருக்காதுடா. இந்த அண்ணன் எடுத்துட்டு வர குச்சி எங்கெல்லாம் தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நீங்க முன்னாடி இருக்கா அதான் அப்பயே சொல்லல மூங்கில் குச்சா என்னடா பண்ணுவாரு குச்சை வச்சு. நாட்டு மருந்து கல்யாணம் பண்ணி ஆடி ஒண்ணுக்கு வைஃபோட சுத்த வேண்டிய மனுஷன். ஆடி ஒண்ணுக்கு வைஃப் பிரிச்சுடாட்டா வைஃபோட சுத்த இல்லடா. ஆடி பண்டிகை கோயிலுக்கு போவாங்கடா. ஆனா மனுஷன் பாரு நம்ம கூட கருப்பு தெருவீதியில சுத்திட்டு இருக்கிறாரு. கடை வீதியில சுத்திட்டு இருக்கிறாரு. சேலம் கடை வீதியில சுத்திட்டு இருக்காரு. அதான் எல்லாம் பொண்ணுகளோட சுத்தணும். நீங்க எங்களோட நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எல்லாம் பொண்ணுகளோட சுத்தணும். நீங்க எங்களோட சுத்திட்டு இருக்கிறீங்க. நான் பண்றது ஆமா, இவருக்கு ஒரு 40 வயசு ஆகி போச்சு. இவனுக்கு 30 தொட்டுருச்சு. கரெக்டா நீ என்ன பண்ணுவ? எந்த கடப்பாரடா நீ போடுறோம். ஏய் வாடா, செம்மையாக்குது. நாங்க அவரு கரெக்டா கண்டுபிடிக்கிறாருண்ணா. நம்ம வாங்கறதுக்கு வரலாங்கிறாருண்ணா. வீடியோ எடுத்தா வாங்குவோம், வாங்காமலாம் போக மாட்டோம். நாங்க வாங்குறத பார்த்து 10 பேர் வாங்குவாங்க இங்க வந்து. நீங்க கவலையப்படாதீங்க தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு கல்லாம் பண்ண விளையாடுவோம். ஒரு காய் 5 ரூபாய்க்கு தெரியுங்க. ஜிபே இருக்குதுல்ல. ஆளுக்கு ஒரு கொய்யாக்கா, ஒரு கொய்யாக்கா எடுத்து ஆளுக்கு பாதி பாதி எடுத்து குச்சி. எங்கடா வைக்கிற ரொம்ப பெருசு இருக்குடா. நீ கடப்பாற மாதிரி இருக்குடா. வரத்துக்கே வெயிட் இல்லைங்கிறானா? நல்லா 8 குச்சி எல்லாம் மொத்தமா போதுண்டா. ரெண்டு குச்சி கேட்டாரு. மரியாதையா பேசுங்கடா தம்பிங்களா. அவன் குச்சை தரவுனே அவுட்டர தருவி இருப்பான்டா. இதுல 2 எடுத்துக்கிறேன் இருங்க. எங்கடா ஏடா இங்க சொல்லிட்டு இருக்கிறான். நல்லா பரவாயில்ல ஒயிட்ரா. மஞ்சள் ஆகுதுடா. இந்தாங்க இதையும் அதுலயே வச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மிச்சமாயிரும்ல. ஒரே அடியா குங்கரதான்டா. எங்கயோ குங்குமம் சொல்லுங்க. குங்கரதான் குந்தரடா. 5 ரூபாயா? 5 ரூபாயாண்டா. அதுவும் சொன்னாங்களா? சரி இவ்வளவு எடுத்துருக்கோம். ஒரு கொய்யாக்கா ஒரு கொஞ்சமா அதிர்ச்சி பண்ணுங்க, ரொம்ப பண்ணாதீங்க. உங்க கடை இல்லையாக்கா? ஒரு குச்சி எவ்வளோ? எதுக்குடா? டேய் இதுவே நாம் அவங்களுக்கு எல்லாம் சேர்த்தி தான்டா பில்லு தரேன். என்னடாப்பா என்ன இருக்கா? 150 ரூபா.
சொருவுன்னு அப்ப ஏன்னா சரக்கு அடிக்க செலவு பண்றீங்க ஒரு குச்சி வாங்கி குழந்தைங்களுக்கு வாங்குறது கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. 205 ரூபா அந்த கொய்யாக்காயோட. 200 அந்த கொய்யாக்காவை தான் உடுக்கா. கொய்யாக்காவை புடிச்சிட்டு ஐயோ ஒவ்வொரு கொய்யாக்காவும் மாமியை விட மாட்டாங்க. ஒரு கொய்யாக்காவில என்னக்கா ஆயிரம் போகுது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோங்க. பேர் எழுதி வச்சுக்கிறாங்களா? 1 2 3 4 நம்பர்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நான் என்ன பேங்க் வச்சிருக்கேன். நீ பேங்க் வச்சிருந்தா எங்களுக்கு ஒரு 50,000 கொடுங்கக்கா. சரி வாங்கிக்க. கடனாவா? ரெண்டு பவுன் கொண்டாந்தா 1 லட்சமா கொடுத்துறலாம். இப்ப சாப்பிட இனாமா தராங்கடா. இதான் மனசு. இந்த மூஞ்செல்லாம் மனசு பார்த்து யாருக்குமே வராது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மனசு உண்மையில யாருக்குமே வராது. அதுக்குன்னு மனசுனால கொஞ்சம் தான் இருக்கும். இப்பெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தா அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க. ஐயா போன்ல போட்டீங்களா? யாரல போட்டது? போட்டேங்க, போட்டு ஜோப்புக்குள்ள போட்டேன். நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. மாத்த மாட்டோம். நல்ல பசங்க. அதுலயே 11டா. அங்க ஒரு தேங்காய் கொடுங்க பார்க்கலாம். த்ரோ பண்ணுங்கக்கா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஆட்டி பாருப்பா தண்ணி நிறைய தான் இருக்கும். நம்ம தண்ணி ஆமா தண்ணி வச்சு இது பண்ணுவாங்களா? நம்ம தண்ணி ஊத்தி தான் சோறு வேவும். டேய் சோறு ஆமாமா. ஆமாடா உள்ள சோறு கூட பார்க்க வரலடா நம்ம. ஒரு காய் 500 11 காய் 500 ரூபாய். பெரிய மொட்டை காய் வேணாம் அந்த அளவுக்கு நாம இன்னும் பெரிய அளவுல பார்த்து. இதுலயே 11 கொடுக்க. இதுலயா அடிச்ச வேகத்துக்கு காய் பிரிஞ்சுக்கிட்டு வந்துரும். வரும். நம்ம இங்க இப்ப நம்ம ஃபுட்பால் விளையாட போகல, நம்ம தேங்காய் சுட போறோம். இடியா இடி பாரு. புரியல என்னது? இடி மேல வரும். இடி கேட்டா மேல வரும். நான் கூட தேங்காய் கடைக்கு மதன நான் ஜோக் பண்ணுவாருன்னு நினைச்சேன். 2 ரூபாய். சரி ஒரு முக்கிட்டு போயிட்டான். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். என்ன இவர் ஸ்பான்சர் பண்றதே இவ்வளவு காசுன்னு ஓடிட்டீங்க வாடா. எங்கடா அவர்தான் ஸ்பான்சர் பண்றாரு. பண்றோம்டா. மாங்கா மாங்காடா. இந்த புலத்த காமெடி எல்லாம் பண்ணாத. சொல்றா இல்ல தேங்காய் போறப்போ குளக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். முந்திரி பாதாம்லாம் உள்ள போடணுமா? அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் இல்ல பண்றாங்க. அவன் தேங்காய் இப்பயே சொரண்ட ஆரம்பிச்சுட்டான். என்னடி இது? வீட்டுக்கு போய் மிச்சம் அடா பிச்சுக்கிட்டா சரிய கூடாதாடா. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா தேங்காய்க்கு தீனி வாங்கணுமா. தீனி வாங்கி அதுக்கு வேணா அதுவும் சாப்பிடணும்ல. இப்ப நாம சாப்பிட்ற மாதிரி தான் அதுவும். அதுக்கு தீனி வாங்க போறோம். ஏடா நீயே தம்பி பேசிட்டுக்கிற? தேங்காவை சாப்பிடணும்லடா, அதுக்கு தீனி வாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? பசிச்சா தீனி வாங்கி சாப்பிட்றோம். தேங்காய் பசிக்கு என்ன பண்றோம்னா இப்ப நம்ம தீனி வாங்க போவோம். அதான் நம்ம சந்தேகமாவே இவனுங்கெல்லாம் என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கானுங்க. ஐயோ ஒன்று பேசுறானுங்க. கண்டுபிடிச்சிட்டாளுங்களா? சொல்லணும்னு சொல்றாரு. அவங்க வாய்க்கு வந்து பேசுறானுங்க. வாய்க்கு வந்து பேசுறாங்களா? எதுக்கு ஆடி பண்டிகை கொண்டாடுறேன்னு கேட்டா மகாபாரதத்துல வந்துட்டு போருக்கு போகும்போது சேலத்துலதான் போர் நடந்துச்சான். அப்ப வந்து போர்ல காலம் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அதெல்லாம் போர்ல நம்ம தோக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக ஆடி 18 கொண்டாடுறாங்க. அதுதானே? அதனால கொண்டாடல. அப்பயே எங்க தாத்தா வந்து போருக்கு போனாரு. அந்த டூல்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கு. நான் தரேன் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. வேட்டி இப்படி காலுக்குள்ள விட்டு இப்படி கட்டி மல்ல சக்கரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. கேரட் சாப்பிடணும் தோணுது. ஏய் முதல்ல எல்லா கடையிலும் சாம்பிள் வாங்கடா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பாரு. எங்கடா விக்கிறாங்களா? சாம்பிள் தீனி கொஞ்சமா சாம்பிள் வாங்க. நம்ம அதை வச்சு ஒரு கவர் போட்டுடலாம். சரவணா நல்ல ஐடியாடா. சரவணா முதல்ல எல்லா கடையும் சாம்பிள் கேளுடா. சாம்பிள் வாங்கி தேங்காய் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா நக்கலான்னு பார்த்தான் கையில ஐஸ்கிரீம் நக்கலான்னு பார்த்தா வீடியோ பார்த்தோன்னா
இது மாதிரி சாம்பிள் கேட்குறான் பரத்தை. நான் என்னென்ன போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா செத்தா சும்மா இருக்க முடியாதுன்னா செத்தா போயிடணும். பேசிக்கிறேன். இது போட மாட்டாங்கடா. இது கூட மாட்டாங்க. சாம்பார் வைக்கிறது அதுதான் நானும் கேட்டேன். இல்லைங்கிறாங்க பொட்டுக்கடலை தானே போடுவாங்க. ஏய் இல்லடா, ஆமாடா இது இருக்குண்டா. ஏய் இதுதான்டா அந்த இனிப்பா வரும்டா தேங்காய்ல இருந்து. அதில் பாத்துருக்கேன் சின்ன வயசுல பண்ண பரத்தை காமிடாடி. பரத்து போற என்னமோ அங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன கண்ணா பண்ணிட்டு எல்லாம் ஓடுது. அது யாருக்கலாம் யார பாக்குறான் வீதியை சுத்துறதா இல்ல ஒரு பழப்பா வச்சுக்கிறான். அவன் இல்ல திருதல பாபா, இவன் இன்னும் இந்த வீதியிலே தான் சுத்திட்டு இருக்கிறான். அப்பயே அந்த பொண்ணு சொல்லலாம் நான் இங்கதான் வீதியில சுத்துவேன் அப்படின்னு. அவன் பேக்க மாதிரி திரும்பி வேலை பார்த்துட்டு போல பாக்குறான். டைமிங்கா இந்த டைமிங் தான் வரும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறேன். கிடைக்காத அந்த இதுல கேக்குது உனக்கு பொம்பளை சோக்கு. கரெக்டா மல்லிகை கடையில் தான் நிக்கிறான். அமீதார் பொட்டல தூக்கி மூஞ்சில வச்சிருக்கான். ஸ்பாட்ரா அவனுக்கு டெய்லி இங்க தான்டா வருவான். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறான்டா. ஒன் சைடு லவ் பண்றான்டா. ஒன் சைடுல வா கவலைப்படாத. அப்ப கண்டிப்பா ஒன் சைடுல பாய்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பரத்தனா என்னைக்கு ஒரு நாள் போயிடலாமாங்க. வேலை செய்றாங்களா? அவன் போகணும்டா. நீ போய் என்னடா நாம போலாம்டாங்க. போய் வீடியோ எடுக்கிறேன் பேர்ல பரத்து போய் லவ் இருக்காங்களா அவங்க? காட்டிடுவோம், வீடியோல காட்டிடுவாங்க. சரி போறோம். காட்டி அவங்க அழகா ரசிப்பாங்கடா மக்களும். பஞ்சம் தள்ளு தள்ளு பந்தி வேணா அவரு மசாலாடா. நூடுல்ஸ் பாக்கெட். இது ஜாம் நூடுல்ஸ் போடுவாங்கல்ல சாஸ். இதை போட்டீங்கன்னா நல்லா சாப்பிடும். பேச விடுறா. நூடுல்ஸ் இல்லடா, நூடுல்ஸ் மசாலா. சாரி சரவலா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டேனா. ஐயோ இங்கடா போய்ட்டோம்டா. என்ன இது எவ்வளவு? நீ ஜூம் பண்றா, அவனை ஜூம் பண்றா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வாட்ச்மேன் நினைக்கிறேன்டா. நான் தெரிஞ்சு வீட்டுக்கே வந்து வாட்ச்மேனா இருப்பான். வெந்துச்சுன்னா அது உபிரி ஆயிரும். போதுங்க காசு குடுறா. 150. திடீர்னு தூய தமிழ்ல உபரியா இருக்கிற எனக்கு ஒண்ணு சமையல்காரனாடா நீ. காசை குடுறா. அவளை கூப்பிடுறா. டே அவன்கிட்ட ஆகுது. டே பரதே. நாட்டு சக்கரை, அவுள், சம்மந்தி, எள்ளு, பொட்டுக்கடல, அப்புறம் துவரம் பருப்பு, இது ஒரு பருப்பு. இது எல்லாமே சேர்த்து தான் தேங்காய்க்குள்ளே போடுவாங்களாம். இது போட்டு பொங்கி வந்து அது வந்து சாமிக்கு படைச்சி அதுக்கடுத்து தான் நம்ம சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்து சொல்ல போகிறோம். இதில் இன்னும் நிறையா இருக்குதான். நம்ம சுடுறப்பே இன்னும் நிறையா இது இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டுறப்ப அப்போ பார்த்தே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம் அப்பப்போ அப்படிதான். சரவணா எதுக்கு சரவணா நீங்கள் வந்தீங்க? இது வாயில என்னடா அப்படி எரியுது வாயெல்லாம்? பேசாமலாம் இருக்க மாட்டான். புரியல. பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. அக்கானான்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் முக்கிய அடிச்ச மாதிரி இருக்குது. என் நண்பனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. யாருடா? சுனில். பல்ல வச்சுட்டே தேங்காவை திரண்டி விடுவான்டா. டேய் சரவணா எதுடா வாயில வச்சு எரியுதுடா? எனக்கு எதை வாயில வச்சா நீ ஒத்துக்குவ? மிளகா இல்லடா, இந்த ரெட் கலர் பீன்ஸ் வரும்ல அதுடா. ரெட் கலர்ல பீன்ஸா? சூப்பரா இருக்கும்டா. பீன்ஸ் ரெட் கலர்ல இருக்குதா? பாவண்டா ஒருத்தாங்க கஷ்டப்பட்டு அழுகுறான். இந்த குடுமையை உடைக்கணும். இங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குடுமையை வந்துட்டு அதெல்லாம் உரிக்கணுமா? அதை உரிச்சுட்டு இல்ல கலர் கலரா தான் போடுவாங்க. சட்டை போட்டு கலர் கலரா தான் போடுவாங்க, ஒரே கலர்ல போட மாட்டாங்க. தேங்காய் ஒரு 10 பொறுத்தும் 10 இருக்குதுமாங்கள. அந்த பக்காவா எங்க அண்ணன் தான். கொடுமை பண்ணீங்களா? ஐயா அண்ணா பின்னாடி போயா ஏறிடுறா. வெளியே போடா. ஐயா உதாச்சி கொஞ்சம் ஆறாங்களே. அங்க போடா, அங்க முன்னாடி போடா. இருக்க முடியாது, கால் பேந்து போறாளா? ஏடா பின்னாடி ஏறி ஒரு கால் தேட்டா தெரியுதா? ஐயோ ஐயோ அடவா அடே கொஞ்சம் போக பார்க்கலாம். அங்க அங்க
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சுட போகிறோம். சுடுற விளையாட்டை மட்டும் பாருங்க. K-Shot.